in the name of Jesus Christ. So today's verse is going to be Proverbs 22:4. By humility and the fear of the Lord are riches and honor and life. ஸோ இது வாஸ் வந்து காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம வந்து காட்க்கு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தென் வந்து ஃபியர்ஃபுல்லாக வந்து நடந்துக்கிறதுனால வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்து நம்மளை வந்து பெஸ்ட்டாக வந்து வச்சுருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சே வந்து நிறைய தப்பெல்லாம் வந்து செய்வாங்க. காடுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் கடவுளோட பிள்ளைங்களான நம்ம எப்போவுமே கடவுளுக்கு வந்து காட்க்கு வந்து எப்போவுமே அவர் சொல்கிற விஷயங்களில் வந்து கேட்டு அண்ட் தென் வந்து அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நடந்துக்கணும். ஸோ அதனால் நம்மளோட லைஃப்பில் வந்து யார் நம்மளை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி நம்ம வந்து காட்க்கு பயந்து நம்ம வந்து அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நடந்துக்கணும். அப்படி நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம இருந்தோம்னா அட்லாஸ்ட் நம்மளோட லைஃப்பில் காட் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா ரிச்சஸ் எல்லா பிளெஸிங்ஸ் எல்லா ஹாப்பினஸுமே வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து கொடுப்பாரு. சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்தக்காக நன்றி. ஏசப்பா ஏசப்பா இந்த வருஷம் நீங்கள் எனக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபியர்ஃபுல்லாக ரெஸ்பெக்டாக வந்து நடந்துக்கிறதுக்கு வந்து ஆசைங்க. ஏசப்பா இது வரைக்கும் எங்களோட லைஃப்பில் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி. இனிமேலும் எங்களோட லைஃப்பில் பெரிய மிராக்கிளாக வந்து செஞ்சு என்னை வந்து பெஸ்ட்டாக வச்சுப்பீங்க. ஏசப்பாக்காக நன்றி. ஆஸ்க் எவ்ரிதிங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம். ஆமென். God bless you. Have a great day. Bye.